ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எங்கள் பாட்டி வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. இப்போ இந்த டேஸ்டியான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கார்த்திகை அப்பம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கடைகள்ல கிடைக்கக்கூடிய பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மாவு பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசிய இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். அரிசியை ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறி வந்தாலே போதும், அரிசி நல்லா ஊறிடும். இப்ப இருக்கட்டும், அரிசியை 1 மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன். அரிசி நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நீங்க கையில எடுத்து அரிசியை உடைச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா உடஞ்சு வரணும். இந்த அளவுக்கு ஊறினாலே போதுங்க. இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. ஊறி வந்த அரிசி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அரிசியை நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டேன். இது இருக்கட்டும். இப்போ அப்பத்துக்கு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க, அப்ப சரியா இருக்கும். இதோடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சு வந்தா போதும், பாகுபதம் எல்லாம் தேவை கிடையாது. அடுப்புல வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் முழுமையா கரையட்டும். இப்ப அதுக்குள்ள வெல்லம் கரையறக்குள்ள மிக்சி ஜார்ல நம்ம வடிச்சு வச்சிருக்கிற பச்சரிசியை சேர்த்துக்கிறேன். இதோடவே எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு செவ்வாழை பழம் சேர்த்துக்க போறோங்க. செவ்வாழை பழத்துக்கு பதிலாக நீங்க எந்த பழம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கனிஞ்ச பழமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி செவ்வாழை பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப மாவு பாருங்க, நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். பச்சரிசி நம்ம சேர்த்திருக்கிற தேங்காய் பழம் எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்னா நைஸா அரைச்சிட்டேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, பழம் சேர்த்திருக்கிறனால அதுலயே நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்டா மட்டும் நீங்க தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப இந்த மாவோடையே நம்ம வெல்லமும் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கரைச்சிட்டு நம்ம வெல்லப்பாக மாவோட சேர்த்து நல்லா நைஸா மறுபடியும் ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம். சுத்தமான வெல்லமா இருந்தா நீங்க டைரக்டாவே ஆட் பண்ணிக்கலாம். தூசி கல்லு மண்ணெல்லாம் இருக்குங்கிறனால வெள்ளப்பாக நான் இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கிட்டேன். மொத்தமா வெள்ளப்பாக சேர்க்காம ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. வெள்ளப்பாகு சூடாதான் இருக்கு, இருந்தாலும் நம்ம அரிசி எல்லாம் சில்லுன்னு இருக்கிறனால சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடா சேர்க்க வேண்டாம். இப்போ வெள்ளப்பாகையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா நைஸா அரைச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் கூட குறையா இருக்கக்கூடாது. குறை இல்லாம இருந்தாதான் அப்போ நல்லா சாஃப்டா நல்லா பொங்கி வருங்க. இப்போ அவ்வளவுதான். இப்ப மீதி இருக்கிற வெள்ளப்பாகையும் நம்ம சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிற வெள்ளப்பாகையும் நான் இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப வடிச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அப்பா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்ச அப்பா மாவை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக மாவை வலிச்சு ஊற்றிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மாவை நல்லா அரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம அப்பம் சுட ஆரம்பிச்சுக்கலாங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்றனால ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா செய்ய போறோம். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே அப்பம் செய்யணும்னா நீங்க உடனேவே அப்பம் ரெடி பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது அப்பத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப ஒரு 3 மணி நேரம் போலவே நான் ரெஸ்ட் விட்டுருந்தேன். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாவுல லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது லைட்டா மாவு புளிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்பம் செய்யும் போது ரொம்ப சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் கிடைக்குங்க. இப்ப மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது உப்பு சேர்க்கும் போது ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப அப்பம் சுடுறதுக்காக கடாயில ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் நல்லா மீடியமான ஹீட்ல சூடுபடுத்தியிருக்கேங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி மாவை ஆயில்ல சேர்த்துக்கலாம். மெதுவா இந்த மாதிரி தூக்கி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். மெதுவா பொரிஞ்சு நம்மளுக்கு அப்பம் மேல வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம அப்பம் நல்லா மேலே பொரிஞ்சு சூப்பராக வருது, நல்லா உப்பியும் வருது பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. மெதுவாக அப்படியே டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அப்பத்தை வெளியே எடுத்துக்கலாங்க. நான் சின்ன கடாய் யூஸ் பண்ணியிருக்கிறனால ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கிறேன். நீங்க பெரிய கடாயா இருந்தீங்கன்னா ஒரு அப்பம் பொரிஞ்சு மேல வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அப்பத்தை ஊத்திக்கோங்க, இன்னொரு கரண்டி மாவை ஊத்திக்கோங்க. அப்பத்தை பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்க்கு கொண்டே போகாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பத்துக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக டர்ன் பண்ணி விட்டுட்டு அப்பம் பொரிச்சு வெளியே எடுக்கிற வரைக்குமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க. நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அப்பத்தை வெளியே எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அப்ப மாவையும் இது போலவே ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்பத்தை இந்த மாதிரி டைரக்டா எண்ணெயில பொரிச்சு எடுக்காம பணியார கல்லுல நீங்க சுட்டு கூட எடுக்கலாம், ரொம்பவே சூப்பரா வரும். அவ்வளவுதான், டேஸ்டியான கார்த்திகை அப்பத்தை இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.